நகைச்சுவை வேடத்தில் தன்னை அடித்துக்கொள்ள வேறு ஆள் இல்லை என்று கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நிரூபித்து வந்த வடிவேலு ஒரு கட்டத்தில் நடிப்பிலிருந்து விலகியிருந்தார். பின்னர் மீண்டும் மாமன்னன் படத்தின் மூலம் சிறந்த குணச்சித்திர நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர் உள்ளங்களில் இடம் பிடித்தார். அந்த படத்துக்கு பிறகு வடிவேலு மீண்டும் காமெடி வேடத்தில் நடிப்பாரா, குணச்சித்திர வேடத்தில் நடிப்பாரா என்றுதான் பலரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். நான் இரண்டிலுமே நடிப்பேன் என்று காமெடிக்கு ஒரு பாணியும் குணச்சித்திர வேடத்திற்கு இன்னொரு பாணியுமாக வகுத்து கொண்டு திரையுலகில் கலக்கி கொண்டிருக்கிறார். தற்போது திரைக்கு வந்திருக்கும் படம் மாரிசன். இந்த படத்தில் பிரதான வேடத்தில் ஞாபக மறதிக்காரராக வடிவேலுவும் திருடனாக பகத் பாசிலும் நடித்திருக்கிறார்கள். ஒரு வகையில் இந்த காம்பினேஷன் மாமன்னன் காம்பினேஷன் என்றுதான் சொல்ல வேண்டும். மாமன்னன் படத்தில் பகத்தும் வடிவேலுவும் எதிரும் புதிருமாக நடித்தார்கள். இந்த படத்தில் நண்பர்களாக நடித்திருக்கிறார்கள் என்று கூட கூறலாம். திருடி விட்டு ஜெயிலுக்கு சென்ற பகத் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளிவருகிறார். மீண்டும் அவருக்கு திருட்டு எண்ணம் தான் உதிக்கிறது. ஒரு வீட்டை பார்த்து அதில் குதிக்கிறார். அங்கு வடிவேலு கைவிலங்குடன் கட்டப்பட்டிருக்கிறார். வா குமார், எப்படி இருக்க என்று விசாரிக்கிறார். தான் ஒரு திருடன் என்று பகத் கூறியதும், சரி என் கைவிலங்கை அவிழ்த்துவிடு, நான் உனக்கு பணம் தருகிறேன் என்று கூற அதற்கு சம்மதித்து பகத் வடிவேலு கைவிலங்கை அவிழ்த்து விடுகிறார். பகத்துக்கு பணம் தருவதற்காக ஏடிஎம் சென்று வடிவேலு பணம் எடுக்கிறார். அப்போது அவரது கணக்கில் 25 லட்சம் ரூபாய் இருப்பதை கண்டு இன்ப அதிர்ச்சி அடைகிறார் பகத். 25 லட்சத்தையும் எப்படியாவது வடிவேலுடமிருந்து கறந்து விட வேண்டும் என்று எண்ணும் பகத் ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு, நீங்கள் எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் சொல்லுங்கள், நானே அழைத்து சென்று உங்களை விடுகிறேன் என்று கூறி அழைத்து செல்கிறார். போகும் வழியில் பல முறை வடிவேலியின் படத்தை ஆட்டை போட பகத் முயலும் போதெல்லாம் தோல்வியில் தான் முடிகிறது. அப்படியே இந்த கதை நகர்ந்து கொண்டிருக்க இவர்கள் செல்லும் பகுதிகளெல்லாம் ஒரு கொலை சஸ்பென்ஸாக நடந்து முடிகிறது. இந்த கொலை எப்படி நடக்கிறது என்று போலீஸ் தேடும் பட்சத்தில் வடிவேலுக்கும் பகத்துக்கும் போலீஸ் வலைவிரிக்கிறது. உண்மையில் நடந்தது என்ன என்பதுதான் மாரிசன் படத்தின் கதையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மலையாள கிரைம் த்ரில்லரை பார்த்த ஒரு திருப்தி மாரிசன் படத்தை பார்த்தபோது ஏற்படுகிறது. வடிவேலு ஞாபக மருதி கதாபாத்திரத்தில் இன்னொரு பரிமாணத்தில் தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். திருட வந்த பகத்தை தனது மகன் என்று நினைத்து குமார் என்று அழைப்பதும், மீண்டும் ஒரு கட்டத்தில் நீ யார் என்று கேட்பதும், திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு திடீரென்று கேரளாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வதுமாக வடிவேலு பகத்தை மட்டுமல்லாமல் ரசிகர்களையும் குழப்புகிறார். இந்த குழப்பம்தான் திரைக்கதைக்கு விறுவிறுப்பை ஏற்படுத்தி தருகிறது. அத்துடன் நாசுக்கான ஒரு காமெடியையும் உள்ளே புகுத்தி இருக்கிறார் இயக்குனர். பகத்தை பொறுத்தவரை அவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் மூழ்கிவிடுவார் என்பது தெரியும். இந்த படத்தில் அவர் கதாநாயகன் அல்ல, ஆனாலும் பிரதான வேடம் என்பதால் ஒரு திருடன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் அப்படியெல்லாம் திருட்டு முழித்து கொண்டு வடிவேலுவிடம் இருக்கும் 25 லட்சம் பணத்தை ஆட்டையை போடுவது எப்படி என்று புகையை குப் குப் என்று ஊதிக்கொண்டு யோசிப்புதமாக மண்டையை பீத்துக் கொள்வதெல்லாம் ரசிக்கும் விதமாக உள்ளது. பகத்தின் நண்பராக விவேக் பிரசன்னா நடித்திருக்கிறார். அவரும் ஒரு சஸ்பென்ஸ் பாத்திரம் ஏற்றிருக்கிறார். வடிவேலுக்கு ஜோடியாக சித்தாரா நடித்திருக்கிறார். பகத்தின் தாயாக ரேணுகா நடித்துள்ளார். இது தவிர PL தேனப்பன், கோவை சரளா போன்ற நட்சத்திரங்களும் நடித்திருக்கிறார்கள். படத்தில் சூப்பர் ஹிட் ஹீரோக்கள் என்று யாரும் இல்லாவிட்டாலும் கதை சூப்பராக இருப்பதால் காட்சி தொடங்குவதும் தெரியாமல் முடிவதும் தெரியாமல் வேகமாக நகர்கிறது. தொடக்க காட்சிகளில் இது ஒரு பயண கதையாக இருக்குமோ என்று எண்ணும் நிலையில் போக போக கதையின் தோற்றம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக மாறுவது. வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றும் கதையாக இயக்குனர் சுதீர் சங்கர் கதையின் வடிவமைப்பை அமைத்து இயக்கியிருப்பது வித்தியாசமான அணுகுமுறை. ஆனால் ஒன்றுக்கு பலமுறை எடிட்டிங் செய்திருப்பது போல் தெரிகிறது. காரணம், எந்த இடத்தில் இடைவேளை விட வேண்டும் என்பதில் இயக்குனர் குழம்பி இருப்பது நன்றாகவே தெரிகிறது. இன்னும் கூட திரைக்கதையில் கவனம் செலுத்தியிருந்தால் சஸ்பென்ஸை கடைசி வரை மெயின்டைன் செய்திருக்கலாம். ஆனால் படத்தின் இடைவேளைக்கு முன்பே சஸ்பென்ஸை ஓப்பன் செய்து விடுவது கதைக்கு பலவீனமாக அமைகிறது. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசையும் பாடலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு யுவன் பேக் என்ற ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறது. படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸ் RB சௌத்ரி தயாரித்திருக்கிறார். மாரிசன் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்.